Photoshopல இருக்க பப்பட் வார்ப் டூல் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் லேர்ன் பண்றதுக்கு நம்ம அக்கவுண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். செலக்ட்ல போயிட்டு சப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் ப்ராப்பரா வராத செலக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணனும். சோ குயிக் செலக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். அண்ட் மேல ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல ஆட் டு செலக்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம செலக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லேயர்ஸ் பேனல்ல கீழ இருக்க மாஸ்க் ஐகான் கிளிக் பண்ணிக்கலாம். தென் பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். கீழ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு சாலிட் கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் சம் ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ மாடல் லேயரில் இருக்க மாஸ்கை கிளிக் பண்ணிக்கலாம். தென் எடிட்டில் போயிட்டு பப்பட் வார்ப் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஹெட்டில் ஒரு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்கில் ஒரு பாயிண்ட், ஹிப்பில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெண்ட் பண்ணலாம். அண்ட் ஹேண்டில் ஒரு பாயிண்ட், எல்போவில் ஒரு பாயிண்ட், அண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹெட்டில் இருக்க பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஹெட் அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி பாடி மைல்டாக அட்ஜஸ்ட் ஆகும். அண்ட் ஹேண்ட் வேணுனாலும் இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் மேலே இருக்க டிக் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள்.